வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பிவைக்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிவைக்யூ பார்ட் 6th வீடியோ தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து கிளியராக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின், விச் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கரெக்ட்லி இனிஷியேட்ஸ் a blank presentation in MS PowerPoint 2016 or later. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ MS PowerPoint 2016 அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேட்டர் வெர்ஷன்ஸில் எல்லாம் ஒரு blank ப்ரெசன்டேஷனை கரெக்டாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு எந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு blank ப்ரெசன்டேஷனை நம்ம ரெடி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபைல் டேபுக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் blank ப்ரெசன்டேஷனை செலக்ட் பண்ணி நம்மளால் ஒரு blank ப்ரெசன்டேஷனை கரெக்டாக இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ ஃபைல் நியூ blank ப்ரெசன்டேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்போ பவர் பாயிண்டில் ஒரு blank ப்ரெசன்டேஷனை கரெக்டாக இனிஷியேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எதுனா ஆப்ஷன் டி. ஃபஸ்ட் ஃபைல் டேபுக்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் blank ப்ரெசன்டேஷனை செலக்ட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ஒரு blank ப்ரெசன்டேஷனை கரெக்டாக இனிஷியேட் பண்ண முடியும். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ் in PowerPoint allows you to see all the slides at once as thumbnails? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ் எல்லா ஸ்லைட்ஸையுமே ஒரே இடத்துல தம்ப்நெயில்ஸாக பார்க்க நம்மளை அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 9 ஸ்லைட்ஸை ரெடி பண்ணியிருக்கோன்னா அந்த 9 ஸ்லைட்ஸுமே இந்த மாதிரி ஒரே இடத்துல இப்படி தம்ப்நெயில்ஸாக பார்க்க எந்த ஆப்ஷன் அலோவ் பண்ணுதுன்னு தான் கேட்குறாங்க. ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ மூலமாக நம்மளால் எல்லா ஸ்லைட்ஸையுமே ஒரே இடத்துல இப்படி தம்ப்நெயில்ஸாக பார்க்க முடியும். ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ பவர் பாயிண்டில் வியூ அப்படிங்கிற டேப் இருக்கும். வியூ டேபுக்கு கீழே ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரெசன்டேஷன் வியூ அப்படிங்கிற குரூப் இருக்கும். ப்ரெசன்டேஷன் வியூ அப்படிங்கிற குரூப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வியூ இருக்குது. நார்மல் வியூ, அவுட்லைன் வியூ, ரீடிங் வியூ, ஸ்லைட் ஷோ வியூ, ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ அப்படின்ட்டு. அதில் இந்த ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ அப்படிங்கிறதான் எல்லா ஸ்லைட்ஸையுமே ஒரே இடத்துல இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸாக பார்க்க நம்மளை அலோவ் பண்ணுது. ஃபஸ்ட் எடுத்துனே அவுட்லைன் வியூன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அவுட்லைன் வியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது ஸ்லைடில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம், என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நமக்கு வியூ பண்ணி காட்டும். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கொடுக்குமே தவிர நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டிசைன் கொடுத்துருக்கோம், என்ன பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் இந்த வியூவில் காட்டாது. நம்ம என்ன கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்கோம், என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் அவுட்லைன் வியூவில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த ரீடிங் வியூவில் நம்மளால் ரீட் மட்டும்தான் பண்ணிக்க முடியுமே தவிர எடிட்லாம் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு ஷோ ஆகும், ஸ்லைட் 1 by 1 வியூ ஆகும். அந்த டைமில் நம்மளால் ரீட் மட்டும்தான் பண்ணிக்க முடியுமே தவிர இதில் எடிட்லாம் பண்ண முடியாது. அடுத்து ஸ்லைட் ஷோ வியூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைட் ஷோ வியூ ஃபுல் ஸ்க்ரீனாக நமக்கு 1 by 1 ஸ்க்ரீனில் நம்ம ரெடி பண்ண ஸ்லைட்ஸ் எல்லாம் வியூ ஆகும். ஸோ அதுக்கு தான் ஸ்லைட் ஷோ வியூ அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. லைக் இது வீடியோ மாதிரியே ப்ளே ஆகும். ஸ்லைட் 1 by 1 அப்படியே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால தான் இதை ஸ்லைட் ஷோ வியூ அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது பவர் பாயிண்டில் ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் நம்ம ரெடி பண்ண எல்லா ஸ்லைட்ஸையுமே இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸாக பார்க்குறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுது ஒரே இடத்துல. புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following MS PowerPoint features allows you to record the timing for each slide and any narration or laser pointer movements to be replayed automatically during a slideshow? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்எஸ் பவர் பாயிண்ட்டோட எந்த ஃபாலோவிங் ஃபீச்சர் ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே அதுக்கான டைமிங் கொடுத்துட்டு அதுக்கான எனி நரேஷன் கொடுத்துட்டு அல்லது லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்லைட் ஷோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரீப்ளே பண்ணுறதுக்கு எம்எஸ் பவர் பாயிண்ட்டோட எந்த ஃபீச்சர் அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பிசிபி பற்றி பார்த்துருந்தோம். பிசிபி அப்படிங்கிறது நம்ம ஸ்லைடில் வருதுன்னா பிசிபி அப்படின்னா
பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் சிஸ்டம், லேப்டாப் மாதிரியான எலக்ட்ரிக்கல் டிவைசஸில் எல்லாம் இந்த பிசிபி அப்படிங்கிற இந்த போர்டை நம்ம பேஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபைபர் கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்கால் உருவானது. இது வயர்ஸுக்கு பதிலாக காப்பர் ட்ராக் மூலமாக எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸை எல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு இதை பற்றிய பாயிண்ட்ஸை எல்லாம் நம்ம நரேஷன் மூலமாக வாய்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது அதுக்கு தான் நரேஷன் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம பேசணும், நம்ம ஸ்பீக்கிங் நோட்ஸ் கொடுக்கறது தான் நரேஷன் அப்படிங்கிறது. லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த பிசிபி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக இதை மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டும். அதுக்காக தான் லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே அதுக்கான டைமிங் கொடுத்துட்டு நரேஷன் கொடுத்து லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்லைட் ஷோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி ரீப்ளே ஆகிறதுக்கு எம்எஸ் பவர் பாயிண்டோட ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்மளை அலோவ் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா? ரிகர்ஸ் டைமிங்ஸில் நம்மளால் டைமிங் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர இதுக்கான நரேஷனோ லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. செட்டப் ஸ்லைட் ஷோவில் ஸ்லைட் ஷோவோட செட்டிங்ஸை மட்டும்தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும், எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ரெசென்டர் வியூலையும் நம்மளால் இதெல்லாம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவில் தான் ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே அதுக்கான டைமிங் கொடுத்து நரேஷன் கொடுத்து லேசர் பாயிண்டர் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த 4th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மெத்தட்ஸ் இஸ் தி குயிக்கஸ்ட் வே டு ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான குயிக்கஸ்ட் வே எந்த ஃபாலோவிங் மெத்தட்னு கேட்குறாங்க. எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ இதே கொஸ்டினை ப்ரீவியஸ் கிளாஸில் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க? எக்ஸிஸ்டிங் எம்எஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான குயிக்கஸ்ட் வே எந்த ஃபாலோவிங் மெத்தட்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம டபுள் கிளிக் தி டாட் XLSX ஃபைல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ .xlsx .pptx இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறோம். அதை வந்து கம்ப்யூட்டர் ப்ரெசன்டேஷனை இப்போ நான் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் சேவ் பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணேன் அப்படின்னா computer.pptx அப்படின்னு தான் சென்ட் ஆகும். ஸோ இதை தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 2007 இருந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .pptxன்னு இருக்குது பவர் பாயிண்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி 97 2003 வெர்ஷன்ஸில் எல்லாம் .ppt அப்படிங்கிறது தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷனாக இருந்தது பவர் பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி எக்ஸலுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து 97 2003 வரைக்கும் .xlss அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. இதே வந்து இப்போ 2007 லேட்டர் வெர்ஷன்ஸில் எல்லாம் .xlsx அப்படிங்கிறது தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷனாக இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்எஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான குயிக்கஸ்ட் வே வந்து டபுள் கிளிக் தி .xlsx ஃபைல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல இப்போது எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான குயிக்கஸ்ட் வே எந்த மெத்தட்னு கேட்குறதுனால டபுள் கிளிக் தி .pptx ஃபைல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இவங்களே இங்கே எக்ஸிஸ்டிங்னு கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி பிளாங்க் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணது எப்படி பிளாங்காக இருக்கும்? அப்போ இது கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பியில் Alt+F4 அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. Ctrl+O அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எக்ஸல்லையும் நம்ம ஏதாவது ஒன்று சேவ் பண்ணி அனுப்பும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் 1 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். கால்குலேஷன் 1.xlsx அப்படின்னு தான் சேவ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஷேர் பண்ணும்போது கடைசியில் இந்த நேமில் தான் இருக்கும். ஸோ கால்குலேஷன் 1.xlsx அப்படிங்கிற நேமில் தான் ஷேர் ஆகும். ஓகேங்களா? இதை தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் பாயிண்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .pptx, எக்ஸலோட பவர் எக்ஸ்டென்ஷன் வந்து .xlsx அப்படிங்கிறது. இது லேட்டர் வெர்ஷன்ஸில். ஸோ இதே ஓல்டர் வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பாயிண்ட்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .pptன்னு இருந்தது. எக்ஸலுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .xlsன்னு இருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த 5th கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the correct way to start a new blank presentation in MS PowerPoint? ஸோ MS PowerPointல ஒரு நியூ blank ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரெக்ட் வே எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா நம்ம Ctrl+N ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக நியூ ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் கீன்னு பார்த்துருந்தோம். ஸோ இவங்களே தெளிவாக இங்கே நியூ blank ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூ ஸ்லைடுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷனில் தான் நம்ம ஸ்லைட்ஸை ஆட் பண்ணுவோம். அப்போ கிளிக் இன்சர்ட் நியூ ஸ்லைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன். Ctrl+O அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. இதுவும் ராங் ஆப்ஷன். ஸோ கிளிக் ஃபைல் தென் ஓப்பன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங். இப்போது பவர் பாயிண்டில் ஒரு நியூ blank ப்ரெசன்டேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, Ctrl+N அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதே நியூ ஸ்லைடை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட்டில் போய் நியூ ஸ்லைடு கொடுக்கறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் கீ Ctrl+M அப்படிங்கிறது கொடுக்கலான்னு பார்த்துருந்தோம். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பவர் பாயிண்டில் நியூ blank ப்ரெசன்டேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக. புரிஞ்சதுங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the correct way to add a new slide in an MS PowerPoint 2019 presentation? So MS PowerPoint 2019 presentationல நியூ ஸ்லைடை ஆட் பண்ணுறதுக்கான கரெக்ட் வே எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நியூ ஸ்லைடை ஆட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Mனு பார்த்தோம். Ctrl+M அப்படிங்கிறது எங்கே இருக்குது? எதுலேயுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹோம் டேபுக்கு போகணும். அதுக்கப்புறம் நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ப்ரெசன்டேஷனில் நியூ ஸ்லைடை ஆட் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கோ டு தி ஹோம் டேப் தென் கோ டு தி கிளிக் நியூ ஸ்லைடு. புரிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஒரு நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் டேபுக்கு போகணும். ஹோம் டேபுக்கு போயிட்டு நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நம்ம Ctrl+M அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணியும் நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸில் Ctrl+Mனு கொடுக்கல. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கோ டு தி ஹோம் டேப் தென் கிளிக் நியூ ஸ்லைட். புரிஞ்சதுங்களா? Ctrl+N அப்படிங்கிறது நியூ ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். Alt+F4 அப்படிங்கிறது கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ ஆப்ஷன் டி வந்து ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள். Which of the following elements when poorly implemented is most likely to undermine the credibility and impact of an otherwise well researched MS PowerPoint presentation? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு வெல் ரிசர்ச்டு MS PowerPoint ப்ரெசன்டேஷனில் எந்த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸை நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த PowerPoint ப்ரெசன்டேஷனோட க்ரெடிபிலிட்டி இம்பேக்ட்லாம் குறைய அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ க்ரெடிபிலிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை, இம்பேக்ட் அப்படின்னா தாக்கம். அப்போது MS PowerPoint ப்ரெசன்டேஷனோட க்ரெடிபிலிட்டி இம்பேக்ட் எல்லாம் எப்போ குறையும்னா ஸ்லைட் மாஸ்டரை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னா. இப்போது PowerPoint ப்ரெசன்டேஷனில் நம்ம நிறையா ஸ்லைட்ஸை ரெடி பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் போய் கரெக்டாக டிசைன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இருந்தால் டைம் ஆகிரும். அதுக்காக நம்ம ஸ்லைட் மாஸ்டர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் மாஸ்டரில் ஒரு ஸ்லைடுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்லைட்ஸுமே அதே மாதிரி அழகாக சேஞ்ச் ஆகிரும். பட் இந்த ஸ்லைட் மாஸ்டரை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லைட் மட்டும் நமக்கு நல்லாயிருக்கும், இன்னொரு ஸ்லைடில் எந்த டிசைனுமே இல்லாமல் நல்லா இருக்காது பார்க்க. அப்போ அந்த PowerPoint ப்ரெசன்டேஷனோட க்ரெடிபிலிட்டி இம்பேக்ட் எல்லாம் குறையும். அப்போது அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்லைட் மாஸ்டரை நம்ம இன்கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா MS PowerPoint ப்ரெசன்டேஷனோட க்ரெடிபிலிட்டி இம்பேக்ட்லாம் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சதுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதில் பேசிக்கான கொஷின் தான். அப்போ இன்கன்சிஸ்டன்ட் யூஸ் ஆஃப் ஸ்லைட் மாஸ்டர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் when poorly implemented is most likely to undermine the credibility and impact of an otherwise well researched MS PowerPoint presentation. புரிஞ்சதுங்களா? அடுத்த 8th கொஸ்டின் பாருங்கள். Which of the following elements is not inherently part of a basic blank presentation upon its initial creation in MS PowerPoint? இப்போது MS PowerPointல பேசிக்காக ஒரு blank ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணும்போது அதோட இனிஷியல் க்ரியேஷனில் எது வந்து இன்ஹெரண்ட்லி பார்ட்டாக இருக்காது, எந்த எலிமெண்ட் வந்து இன்ஹெரண்ட்லி பார்ட்டாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. இன்ஹெரண்ட்லி பார்ட் அப்படின்னா இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் இன்ஹெரண்ட்லி பார்ட்னு சொல்லுவாங்க. அப்போது MS PowerPointல ஒரு பேசிக்காக blank ப்ரெசன்டேஷனை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதோட இனிஷியல் க்ரியேஷனில் எந்த பார்ட் இருக்காது?
எது இருக்காது அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு தீம் கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதர்வைஸ் இப்போது நம்ம பிளாங்காக ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்லைடு இருக்கும், கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 ஸ்லைடு அப்படிங்கிறது இருக்கும். பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் கண்டென்ட் அப்படின்னா இப்போது நம்ம பிளாங்க் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணும்போது கிளிக் ஆன் தி டைட்டில் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த ஏரியாவை தான் கண்டென்ட்கான பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவுமே இருக்கும் இன்ஹெரண்ட்லி பார்ட்டாக. அடுத்து வந்து டிஃபால்ட் ஸ்லைட் லேஅவுட். ஸோ அந்த ஸ்லைடுக்கான லேஅவுட்டும் இருக்கும். அப்போ பிளாங்க் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்லைடு இருக்கும், கண்டென்ட்டுக்கான பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்கும், டிஃபால்ட் ஸ்லைட் லேஅவுட் எல்லாமே இருக்கும். என்ன இருக்காது அப்படின்னா தீம் கலர்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்காது. அது நம்ம தான் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கணும் என்ன கலர் வேணுமோ அப்படிங்கிறது. அப்போது இந்த ப்ரீ டிஃபைன்டு தீம் கலர்ஸ் அப்படிங்கிறதான் நாட் இன்ஹெரண்ட்லி பார்ட். புரிஞ்சுதுங்களா? பேசிக் பிளாங்க் ப்ரெசன்டேஷனோட இனிஷியல் க்ரியேஷனில் எது வந்து இன்ஹெரண்ட்லி பார்ட்டாக இருக்காதுன்னா ப்ரீ டிஃபைன்டு தீம் கலர்ஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போ ப்ரீ டிஃபைன்ட் தீம் கலர்ஸ் எலிமெண்ட் இஸ் நாட் இன்ஹெரண்ட்லி பார்ட் ஆஃப் எ பேசிக் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் அப்பான் இட்ஸ் இனிஷியல் கிரியேஷன் இன் MS PowerPoint. சரிங்களா? அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். Which method cannot be used to create a new slide in MS PowerPoint 365? ஸோ MS PowerPoint 365ல ஒரு நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது? ஆப்ஷன் ஏல கிளிக்கிங் நியூ ஸ்லைட் ஆன் தி ஹோம் டேப். ஸோ ஹோம் டேப்பில் போய் நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இது கரெக்டு தான். ஆப்ஷன் பியில் ப்ரெஸ்ஸிங் Ctrl+N கொடுத்துருக்காங்க. பவர் பாயிண்டில் Ctrl+N எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், ஒரு நியூ ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுறதுக்கு. பட் இவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்க, நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி தானே கரெக்டான ஆன்சர். நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+M தான் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சியில் ரைட் கிளிக்கிங் இன் தி ஸ்லைட் ஷார்ட்டர் பேன் அண்ட் செலக்டிங் நியூ ஸ்லைட். ஸோ ஸ்லைட் ஷார்ட்டர் பேனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைடை செலக்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம நியூ ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியும். Ctrl+M ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாகவும் நியூ ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியும். ஹோம் டேப்பில் போய் நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறதன் மூலமாகவும் நியூ ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியும். பட் Ctrl+N நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நியூ ஸ்லைடு அங்கே கிரியேட் பண்ண முடியாது. அப்போது ப்ரெசன்டேஷன் தான் கிரியேட் ஆகும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ப்ரெஸ்ஸிங் Ctrl+N மெத்தட் cannot be used to create a new slide in MS PowerPoint 365. புரிஞ்சுதுங்களா? அடுத்த 10th கொஸ்டின் பாருங்கள். விச் கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு சேவ் அண்ட் MS PowerPoint ப்ரெசன்டேஷன் குயிக்லி? சேவ்ஸ் ரிலேட்டடாகவே எத்தனை கொஷின் கேட்குறாங்க பாருங்களேன். ஸோ MS எக்ஸலை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம், பவர் பாயிண்ட் எப்படி சேவ் பண்ணலாம், MS வேர்டை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஷின் கேட்குறாங்க. பட் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக ஒரே ஷார்ட்கட் தான் Ctrl+S அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Ctrl+S கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு சேவ் ஆன் MS PowerPoint ப்ரெசன்டேஷன் குயிக்லி. புரிஞ்சுதுங்களா? Ctrl+N அப்படிங்கிறது MS PowerPointல நியூ ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுது. நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே தான் இருக்கோம், அதனால் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். Ctrl+P அப்படிங்கிறது பிரிண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. Ctrl+O அப்படிங்கிறது ஓப்பனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. புரிஞ்சுதுங்களா? Ctrl+S அப்படிங்கிறதா சேவ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சல் ஷார்ட்கட் கீ. இது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். Which keyboard shortcut is used in MS PowerPoint 365 to start editing text inside a selected shape or text box? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, MS PowerPointல எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டையோ அல்லது ஷேப்பையோ டெக்ஸ்ட் பாக்ஸையோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எடிட் மோட்க்கு போகணும் அப்படின்னா F2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ F2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அது எடிட் மோட்க்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதர்வைஸ் Alt+Enter அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ லைன் பிரேக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. Alt+Enter வந்து லைன் பிரேக்காக யூஸ் ஆகுது. F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ ஒரு பவர் பாயிண்ட்டை ஸ்லைட் ஷோவில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம். Ctrl+E அப்படிங்கிறது சென்டர் அலைனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. இப்போ வந்து நம்ம பவர் பாயிண்டில் டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ணி ரெடி பண்ணுறோம். இதை நான் வந்து சென்டர் அலைன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+E அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS PowerPoint 365ல ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணணும் அல்லது ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆகுதுன்னு தான் கேட்குறாங்க. F2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கீ தான் யூஸ் ஆகுது. நோட் பண்ணிக்கிங்க.
அடுத்த 12th கொஸ்டின் பாருங்கள். which file format is used for saving MS PowerPoint templates? ஸோ MS PowerPoint templates சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்கல. டெம்ப்ளேட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னா .potx. புரிஞ்சதுங்களா? இதே ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தா .pptx அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்கும். இங்கே நோட் பண்ணிக்கோங்க, .ppsxன்னு இருக்குல்ல, இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ஸ்லைட் ஷோக்காக யூஸ் ஆகக்கூடியது. புரிஞ்சதுங்களா? இந்த .pptx அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு. ஸோ இதே டெம்ப்ளேட்னு கேட்டாங்கன்னா .potx இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மேட். புரிஞ்சதுங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ பவர் பாயிண்ட் ஹோல் ப்ரெசன்டேஷனுக்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து .pptx, பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோக்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து .ppcx. அதனால தான் இதில் எஸ்ன்னு வந்தால் ஸ்லைட் ஷோ, டீன்னு வந்தால் டெம்ப்ளேட். ஸோ ஹோல் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கும்போது .pptx அப்படிங்கிறது ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும். அப்போ இந்த கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. .potx அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். .ppmx அப்படிங்கிறது ஒரு வேலிட் ஃபைல் ஃபார்மேட் கிடையாது. அடுத்த 13th கொஷின் பாருங்கள். which feature in MS PowerPoint 2019 allows you to reuse slides from another presentation without copying content manually? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இன்னொரு ப்ரெசன்டேஷனில் இருந்து நான் அந்த ஸ்லைட்ஸை மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும், ஆனால் அதை காப்பி பண்ணக்கூடாது. அந்த கண்டென்ட்டை வந்து நான் மேனுவலாக காப்பி பண்ணாமலேயே இன்னொரு ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸை ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபீச்சர் அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. MS PowerPoint 2019 எந்த ஃபீச்சர் இன்னொரு ஸ்லைடை காப்பி பண்ணாமலேயே ரீயூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா இவங்களே கிளியராக ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, ரீயூஸ் ஸ்லைட்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹோம் டேபுக்கு கீழே ரீயூஸ் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுறதன் மூலமாக இன்னொரு ப்ரெசன்டேஷன்லேருந்து அந்த கண்டென்ட்டை மேனுவலாக காப்பி பண்ணாமலேயே ரீயூஸ் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஸ்லைட்ஸை ரீயூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரீயூஸ் ஸ்லைட்ஸ் இன் MS PowerPoint 2019 allows you to reuse slides from another presentation without copying content manually. சரிங்களா? அடுத்த 14th கொஸ்டின் பாருங்கள். when you reuse slides from another presentation in MS PowerPoint 365, which of the following options ensures the imported slides retain their original formatting? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது பவர் பாயிண்டில் இன்னொரு ப்ரெசன்டேஷன்லேருந்து நம்ம ஸ்லைட்ஸை ரீயூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் வந்து அப்படியே ரிட்டைன் ஆகிறதுக்கு எந்த ஃபாலோவிங் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம காப்பி பண்ணாமையே ஒரு ப்ரெசன்டேஷனில் இருந்து ஒரு ஸ்லைடை இன்னொரு ப்ரெசன்டேஷனுக்கு ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீயூஸ் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரீயூஸ் ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் மூலமாக அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ஸ்லைட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டிங்கை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் யூஸ் ஆகுதுன்னா கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன். நீங்கள் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது ரீயூஸ் ஸ்லைட்ஸ் பேனில் கீப் சோர்சிங் ஃபார்மேட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ரிட்டைன் ஆகும். புரிஞ்சதுங்களா? ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஸ்லைடில் டெக்ஸ்ட்டு வந்து நிறையா ஃபாண்டில் அழகாக மாற்றிருப்போம், அதுக்கு வந்து போல்ட் கொடுத்துருப்போம், இட்டாலிக்காக கொடுத்துருப்போம், டிசைன்ஸ் கொடுத்துருப்போம், அந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்டிங் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நம்ம ரீயூஸ் ஸ்லைட்ஸில் போய் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணோன்னா அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் அப்படியே ரிட்டைன் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அப்போ இன்னொரு ப்ரெசன்டேஷன்லேருந்து நம்ம ஸ்லைட்ஸை ரீயூஸ் பண்ணும்போது கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் ஃபார்மேட்டிங்கை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியான கொஷின் தான். அடுத்த 15th கொஸ்டின் பாருங்கள். when using the replace ஃபங்க்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+H. அப்போது when using the replace function in MS PowerPoint, which of the following options allows users
டு ரீப்ளேஸ் ஒன்லி ஹோல் வேர்ட்ஸ் அண்ட் நாட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எம்எஸ் பவர் பாயிண்டில் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் யூசர்ஸை ஒன்லி ஹோல் வேர்ட்ஸையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது, நாட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த வேர்டோட பார்ட்டை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது, ஒன்லி ஹோல் வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூசர்ஸ் அலோவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி, ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும், பட் ஆனால் ஆர்ட் அப்படிங்கிற வேர்டில் எனக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஹோல் வேர்டு மட்டும்தான் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும், ஆர்ட் அப்படிங்கிற வேர்டோட பார்ட்டெல்லாம் ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் வேர்டு மட்டும்தான், அப்போ ஹோல் வேர்டு மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும், வேர்ட்ஸோட பார்ட்டெல்லாம் ரீப்ளேஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+H நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 16th கொஷின் பாருங்கள். when saving an MS PowerPoint presentation, which of the following options would be most suitable if the primary goal is to ensure the presentation opens in slideshow view by default for recipients who may not have MS PowerPoint installed? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS PowerPoint ப்ரெசன்டேஷனை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரைமரி கோல் எப்படி இருக்கிற மாதிரி சேவ் பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்லைட் ஷோவில் ஓப்பன் ஆகணும். இப்போது ரெசிபியன் கிட்ட MS PowerPoint இல்லை, அவங்க வந்து அதை இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னாலும் டிஃபால்ட்டாக இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்லைட் ஷோலையே ஓப்பன் ஆகணும். இதுதான் வந்து ப்ரைமரி கோலாக ஒரு MS PowerPoint ப்ரெசன்டேஷனை நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போ இந்த கோலுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது MS PowerPoint நம்ம இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ண ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்லைட் ஷோவில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த கோலுக்கு எந்த ஆப்ஷன் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குன்னா PowerPoint ஷோ அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம PowerPoint இன்ஸ்டால் பண்ணலை, ஸ்லைட் ஷோவில் தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஷோ அப்படிங்கிறதான கரெக்டான ஆன்சர். அப்போ PowerPoint ஸ்லைட் ஷோக்கான இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் .ppsx அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அப்போ இதன் மூலமாக நம்ம PowerPoint-ஐ ஸ்லைட் ஷோவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ PowerPoint இருந்தால் தான் இந்த .pptx அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல PowerPoint-ஐ இவங்க இன்ஸ்டால் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணாமையே ஒரு ப்ரெசன்டேஷனை ஸ்லைட் ஷோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு எது வந்து நமக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா இந்த .ppcx PowerPoint ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 17th கொஷின் பாருங்கள். when saving an MS PowerPoint presentation, what is the primary purpose of the save as picture presentation option? இப்போது MS PowerPoint presentation நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா save as picture presentation இந்த ஆப்ஷனோட primary purpose என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா to save each slide as a separate image file within a folder. ஸோ நம்மளே வந்து சேவ் அஸ் பிக்சர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இது எப்படி சேவ் பண்ணுன்னா ஒவ்வொன்றையுமே செப்பரேட் இமேஜாக தான் சேவ் பண்ணும். வித்தின் ஏ ஃபோல்டர், ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு ஸ்லைடையுமே செப்பரேட் இமேஜாக தான் சேவ் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இவங்களே வந்து சேவ் அஸ் பிக்சர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சேவ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் வருதுன்னா ஆப்ஷன் பியில் தான் வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து ஈச் ஸ்லைட், ஒவ்வொரு ஸ்லைடுமே செப்பரேட் இமேஜாக சேவ் ஆகும். எப்படின்னா வித்தின் ஏ ஃபோல்டர், ஒரு ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அதுதான் சேவ் அஸ் பிக்சர் ப்ரெசன்டேஷன் ஆப்ஷனோட ப்ரைமரி பர்பஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அப்போது MS PowerPoint ப்ரெசன்டேஷனில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணும்போது இதோட ப்ரைமரி பர்பஸ் என்ன? சேவ் அஸ் பிக்சர் ப்ரெசன்டேஷன் ஆப்ஷனோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னா டு சேவ் ஈச் ஸ்லைட் அஸ் அ செப்பரேட் இமேஜ் ஃபைல் வித்தின் ஏ ஃபோல்டர். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு ஸ்லைடுமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே செப்பரேட் இமேஜாக சேவ் பண்ணுறது தான் இந்த சேவ் அஸ் பிக்சர் ப்ரெசன்டேஷன் ஆப்ஷனோட ப்ரைமரி பர்பஸ். சரிங்களா? அடுத்த 18th கொஷின் பாருங்கள். when initiating a new presentation in MS PowerPoint, which of the following is the most accurate description of the design ideas features primary function? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா MS PowerPointல ஒரு நியூ ப்ரெசன்டேஷனை இனிஷியேட் பண்ணும்போது டிசைன் ஐடியாஸ் ஃபீச்சர்ஸோட ப்ரைமரி ஃபங்க்ஷனை
மோஸ்ட் அக்யூரேட்டாக எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிசைன் ஐடியாஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஸ்லைட் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சில கண்டென்ட் கொடுப்போம். அப்போ அதை பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான டிசைன் டெம்ப்ளேட்ஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டிசைன் ஐடியாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தஞ்சாவூர் டெம்பிள்னு டைப் பண்ணுறோம். அந்த தஞ்சாவூர் டெம்பிள்னு டைப் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெம்பிள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் எல்லாம் நமக்கு காட்டி அழகாக டிசைன் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் டிசைன் ஐடியாஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டு சஜஸ்ட் வேரியஸ் ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் ஆன் தி கரண்ட் ஸ்லைட். அப்போ நம்ம கரண்ட் ஸ்லைடில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டிசைன் ஐடியாஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ when initiating a new presentation in MS PowerPoint to suggest various pre-designed templates and layouts based on the content on the current slide is the most accurate description of the design ideas features primary function. புரிஞ்சுதுங்களா? டிசைன் ஐடியாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு, நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டபுளாக அதோட பிக்சர்லாம் வச்சு நல்லா டிசைன் பண்ணி நமக்கு கரெக்டான டெம்ப்ளேட்லாம் அழகாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் டிசைன் ஐடியாஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 19th கொஸ்டின் பாருங்கள். Which file format is used for saving MS PowerPoint presentation? ஸோ MS PowerPoint presentation சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். MS PowerPoint presentation நம்ம சேவ் பண்ணும்போது அதோட ஃபைல் ஃபார்மேட், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னா .pptx. இது வந்து நியூவர் வெர்ஷன்ஸ், இப்போல்லாம் இதுதான் இருக்குது. ஓல்டர் வெர்ஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்கு .ppt அப்படிங்கிறது. .potx அப்படிங்கிறது PowerPoint டெம்ப்ளேட்ஸை சேவ் பண்ணுறதுக்கான ஃபைல் ஃபார்மேட். இதே PowerPoint ஸ்லைட் ஷோவை சேவ் பண்ணுறதுக்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து எது யூஸ் ஆகும் அப்படின்னா .ppcx. புரிஞ்சதுங்களா? பட் இந்த கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, MS PowerPoint ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இங்கே ப்ரெசன்டேஷன் கொடுத்தனால .pptx அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதே வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா .ppt அப்படிங்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். இந்த இடத்துல MS PowerPoint டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா .potxனு வந்திருக்கும். இதே இந்த இடத்துல MS PowerPoint ஸ்லைட் ஷோவை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா .ppcx அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கிளியராக பார்த்துட்டு தான் வரும். இந்த கொஷினில் MS PowerPoint ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் ஆகுதுன்னு கேட்டனால .pptx அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லாஸ்ட் 20th கொஷின் பாருங்கள். In the MS PowerPoint 2019 interface, which of the following icons should you click to save changes to the current presentation quickly? ஸோ இப்போ கரண்ட்டாக ப்ரெசன்டேஷனில் நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதை குயிக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஐக்கானை யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. சேவ்க்கான ஐக்கான் எது? ஸோ இது வந்து அண்டூக்கான ஐக்கான், இது வந்து காப்பிக்கான ஐக்கான், இது வந்து ரீடூக்கான ஐக்கான். ஆப்ஷன் டியில் தான் சேவ்க்கான ஐக்கான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது சேவ்க்கான ஐக்கான் இது தான். ஸோ இதை தான் இந்த கொஷினில் கேட்குறாங்க. MS PowerPoint 2019 இன்டர்ஃபேஸில் இப்போது நம்ம கரண்ட்டாக ஒரு ப்ரெசன்டேஷனில் நிறைய சேஞ்சஸ்லாம் செஞ்சுருக்கோம். அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த ஐக்கானை தான் கிளிக் பண்ணணும். இதுதான் சேவ்க்கான ஐக்கான். சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். Thank you all.